சூப்பரா கன்வே ஆச்சுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும், நல்லா தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு டைலாக்ஸ்லயுமே ஒரு விஷயம் இருக்கு. டைலாக்ஸுக்குமே இந்த சென்சார் போர்ட்ல இருந்து ஏதோ பிரச்சனை வந்தனால திருப்பி டப்பிங் ஏதோ பண்ணிருக்காங்க. அவங்க பேசுற டைலாகுக்கும் நம்ம லிப்சிங் வந்து ப்ராப்பரா வரல. சூரியோட ஒரு லெட்டர் மூலமா தான் இந்த கதையவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர் முடியற மாதிரி இதை கன்வே பண்ணிருக்காங்க. பார்ட் 3 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹீரோயின் என்னங்கன்னு தெரியல, அடுத்து சூரி என்ன பண்ண போறாருன்னு தெரியல, இது டேக் ஓவர் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு மேல அதை அப்படி காட்ட முடியாது. இதுக்கு மேல டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகாம காட்டினா இன்னும் படம் ஒரு 3-4 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளவு நேரம் படம் போகுதுங்கிற ஃபீலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டைலாக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை ப்ராப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இதை சூப்பரா கேரி பண்ணி இருந்திருக்கலாம். இந்த படத்தை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து இந்த படத்துக்கு தேவையான ரைட்டிங் தான் கண்டிப்பா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இது அவரோட ரைட்டிங் மாதிரி இல்ல, ஆனா அவரோட ரைட்டிங்ல இருந்து மாறுபட்ட மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காங்க. அது நல்லா கேரி பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொதுவா இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கிற மூவிஸ் ஒரு இது மாதிரி பேசிட்டே இருக்கிற மூவிஸ் ஒரு கதை சொல்ற மூவிஸ் வந்து நம்ம மக்களுக்கு பிடிக்காது. ரொம்ப எடுத்தோடனே என்ன அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு வந்துட்டாதான் நம்ம ஆடியன்ஸ் பார்ப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டா கம்யூனிசம் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பேசியிருக்காங்க. அவரோட ரைட்டிங் மாதிரி இல்ல இது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரைட்டிங்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் ஆகுதுதான், ஆனா அந்த லேக் இருந்தாதான் இந்த கதையை வந்து படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து இந்த படத்துக்கு தேவையான ரைட்டிங் தான் கண்டிப்பா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ப்ராப்பரான ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. டைலாக்ஸ் அந்த லிப்சிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் ஒரு படத்துலயும் ஒரு கண்டென்ட் ஏதாவது கருத்து அந்த மாதிரி இருக்கும், இல்ல சமூகத்துல நடக்கிற பிரச்சனை ஏதாவது அந்த மாதிரி இந்த கதையில என்ன சொல்லியிருக்காரு? கம்ப்ளீட்டா கம்யூனிசம் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பேசியிருக்காங்க. அவரோட ரைட்டிங் மாதிரி இல்ல இது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரைட்டிங்கா தான் இருக்கு. ஆனா அதை ப்ராப்பரா கன்வே பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலுமே அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கான பேக் ஸ்டோரி ரேட்டிங்கா கண்டிப்பா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சூப்பரா கன்வே ஆச்சுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும், நல்லா தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு டைலாக்ஸ்லயுமே ஒரு விஷயம் இருக்கு. அந்த எல்லா டைலாக்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன மைனஸா, டைலாக்ஸுக்குமே இந்த சென்சார் போர்ட்ல இருந்து ஏதோ பிரச்சனை வந்தனால திருப்பி டப்பிங் ஏதோ பண்ணிருக்காங்க. அவங்க பேசுற டைலாகுக்கும் நம்ம லிப்சிங் வந்து ப்ராப்பரா வரல. த்ரூஅவுட் ஃபிலிம் அது ஏதோ மேஜரா ஹிட் ஆகிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிலீஸ் டேட் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இதை ப்ராப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இதை சூப்பரா கேரி பண்ணி இருந்திருக்கலாம் இந்த படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ஆகுதுதான், ஆனா அந்த லேக் இருந்தாதான் இந்த கதையை வந்து ப்ராப்பரா கன்வே பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த லேக் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம ஐ திங்க் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து இந்த லேக் இருக்கிறது வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். மெய்யழகன் மாதிரி ஒரு படம் வந்துச்சு, அந்த படமும் பெருசா மக்களுக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா அது ரொம்ப பேசிட்டே இருக்காங்க, அது ரொம்ப ஸ்லோவா இருக்குங்கிறதுனால. அப்படி இருக்கிற பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா அந்த படம் பிடிக்காது. ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா அந்த படம் சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்குன்னு தான் சொல்லுவோம். பார்ட் 3 லீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சூரியோட ஒரு லெட்டர் மூலமா தான் இந்த கதையவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர் முடியற மாதிரி இதை கன்வே பண்ணிருக்காங்க. ஐ திங்க் பார்ட் 2 லீடு கொடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா பார்ட் 3 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹீரோயின் என்னங்கன்னு தெரியல, அடுத்து சூரி என்ன பண்ண போறாருன்னு தெரியல, இது டேக் ஓவர் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த கம்யூனிசம் பேசுற அந்த குரூப் வந்து அடுத்து என்ன ஆகுறாங்கன்னு தெரியல, அடுத்து யாரும் அவங்களோட லீடரா இருக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் கன்வே பண்றதுக்கு தேர்ட் பார்ட் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா இதோட முடிச்சுட்டாங்கன்னா இந்த விடுதலைக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவாங்க, அது கண்டிப்பா இருக்கும். இளையராஜா சாரோட மியூசிக் சொல்ல வேண்டாம், பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சில இடத்துல நல்லாவே பொருந்தி இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து அந்த சாங் அந்த இதெல்லாம் வந்து பாட்டு நல்லா என்கேஜிங்கா இருக்கு. புரியல. இல்ல இதுக்கு மேல அதை அப்படி காட்ட முடியாது. இதுக்கு மேல டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகாம காட்டினா இன்னும் படம் ஒரு 3-4 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால இப்படி காட்டினதான் பெட்டரு. டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்தாலுமே கரெக்டா அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம்.
மேம் பொதுவா வந்து பார்ட் 2 படங்கள் எடுக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். அப்படின்றப்போ வெற்றிமாறன் பட வரிசையில இதுதான் முதல் பார்ட் 2 படம். அவர் எப்படி கையாண்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இது அவரோட ரைட்டிங் மாதிரி இல்ல, ஆனா அவரோட ரைட்டிங் வந்து மாறுபட்ட மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காங்க. அது நல்லா கேரி பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொதுவா இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கிற மூவிஸ் ஒரு இது மாதிரி பேசிட்டே இருக்கிற மூவிஸ் ஒரு கதை சொல்ற மூவிஸ் வந்து நம்ம மக்களுக்கு பிடிக்காது. ரொம்ப எடுத்தோடனே என்ன அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு வந்துட்டாதான் நம்ம ஆடியன்ஸ் பார்ப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அதனாலதான் நிறைய பேர் இந்த படத்தை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ராப்பரான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. டைலாக்ஸ் அந்த லிப்சிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. இருட்டுல இருக்க மாதிரி இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த விஜய் சேதுபதியை வந்து கைது பண்ணி கொண்டு போகும்போது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி சீன்ஸ், அந்த காட்டுக்குள்ளேயே விஷயம் எடுத்துருக்காங்க நிறைய சீன்ஸ். அது வந்து அப்படிதான் கொடுக்க முடியும். ஒரு காட்டுக்குள்ள போய் நின்று பிரைட் லைட்ஸ் கொடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து அந்த படத்தையே கெடுத்துரும். அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு கன்வே ஆகும். ஆனா கொஞ்சம் வயசான ஏஜ் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிற பீப்புளுக்கு வந்து என்னடா இவ்வளவு நேரம் படம் போகுதுங்கிற ஃபீலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டைலாக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த டைலாக்ஸ் உள்ள நிறைய கம்யூனிசம் இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா இந்த படம் சூப்பரா இருக்கும் எனக்கு தோணுது. ஃபேமிலி வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வைலன்ஸ் வந்து எல்லாமே சென்சார் பண்ணிருக்காங்க. வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை வந்து என்ன சொல்றது, குழந்தைகளை கூட்டிட்டு வராம பெரியவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல எந்த சீன் பிளஸ் நினைக்கிறீங்க? மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதி சீன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இமோஷனல் சீன்ஸ் தான் நல்லா கன்வே ஆயிருக்கு. 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 8.5.